வணக்கம் மக்களே. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப நாள் வந்து புக் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் புக்ஸ் படிச்சிருப்பாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும், பக்கத்து ரூம்மேட்டு எல்லாருமே அவனுங்க டெய்லி ஏதாவது ஒரு புக் படிச்சுட்டே இருப்பானுங்க. எனக்கும் படிக்கணும்னு ஆசையாக இருந்திருக்கும், படிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டும் படிக்கணும்னு நினச்ச முடியல. 2025ல் நான் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு டிகிரி பண்ணேன். டிகிரி பண்ணும்போது அங்கே எனக்கு ஒரு பழக்கமான ஒரு அண்ணன் வந்து நிறைய புக்ஸ் படிப்பார், கேசவன்னு சொல்லிட்டு. அவர் தான் எனக்கு வந்து நான் கேட்கும்போது அவர் எனக்கு வந்து ஒரு புக்கு ஃபஸ்ட்டு சொன்னார். அதுதான் இந்த புக்கு, வானத்து மனிதர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் ஒன்று பார்க்க சொல்லியிருந்தார். சீரியல்னால் டிவிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதுவும் நடக்கும், விடாது கருப்பு இப்படிலாம் ஓடும். யூடியூப்பில் குடும்பம் இருக்கும், நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அதை பார்க்க சொல்லிவிட்டு அதை பார்த்து முடிச்சு 20 எபிசோட் தான் அதில் இருந்தது. முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு பிடிஎஃபாக தான் அனுப்பிச்சார். ஆனால் நான் இந்த புக்கை வாங்கி படித்து பார்ப்போன்னு இந்த புக்கை வாங்கி ஒரே வாரத்தில் படித்தேன். இவ்வளோ ஒரு 465 பக்கம் கிட்ட இருக்கும். 465 பக்கத்தை ஒரு வாரத்தில் நினச்சி பாருங்கள். இது வரைக்கும் நான் ஒரு புக்கை கூட முழுசாக படித்தது கிடையாது. ஆனால் இந்த புக்கை நான் ஒரே வாரத்தில் படித்து முடித்தேன். இன்னுமே என்னால் நம்ப முடியல. ஆனால் ஒரு முறை தான் படித்தேன். இன்னுமே இது உள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் என் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கும். நான் காலேஜ் டைமில் நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் படித்தேன். விஎஃப்எக்ஸ் முடிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறது தான் அதிக வேலையாக இருக்கும். இது வரைக்கும் ஒரு 5-6 மொழியில் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஒரு 1000க்கும் மேற்பட்ட படம் பார்த்துப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த படத்தெல்லாம் கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்காது. ஆனால் அந்த ஒரு புக்கில் என்னுடைய க்ரியேட்டிவிட்டியிலேருந்து என்னுடைய கற்பனை திறன், நம்ம படிக்க நம்ம அந்த கேரக்டரை எப்படி இமேஜினேட் பண்ணுறோன்றது இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அதுக்கு ஒரு உயிர் கொடுப்போம், அதுக்கு ஒரு ஃபேஸ் கொடுப்போம், அதுக்கு ஒரு அந்த உணர்வுன்றது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு படித்தோன்னே, இந்த புக்கு படித்து முடித்தோடனே தான் அந்த அண்ணன்கிட்ட கேட்டு 2-3 புக்கு அந்த அண்ணன் நிறையா சொன்னார். அப்புறம் அந்த புக்கெல்லாம் நோட் பண்ணேன். புக் ஃபேர் வந்தோடனே போய் வாங்கணுன்னு. அந்த புக்ஸ் எல்லாத்தையும் தான் நான் போயிட்டு திரும்பியும் சென்னை புக் ஃபேரில் வாங்கியிருக்கேன். எல்லாமே அருமையாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா படிக்கணும் அடுத்தடுத்து. நீங்கள் ஏன்னா இதே இப்போ நான் மெயினாக சொல்ல வரேன்னா, இந்த புக்கு வந்து தேடும் போதும் சரி, இன்ஸ்டாகிராம் எதுலையுமே பார்க்கும்போது யாருமே இந்த புக்கு அதிகமாக ரெஃபர் பண்ணல. மேபி அவங்க தெரியலையா இல்லை படிச்சிருக்காங்களா, அந்தளவுக்கு அவங்களுக்கு இது பிடிச்சிருக்காதான்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது தமிழில் படிக்கிறதுக்கு. ஏன்னா சில புக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் எடுத்தோடனே புதுசாக படிக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப. அது இதெல்லாம் இவ்வளோ பக்கம் இருக்குது பாருங்கள். நான் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் பக்கம் இவ்வளோ பக்கம் இருக்குது புக்கு. அது படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப ஈஸியாக இருந்து சீக்கிரம் படித்து முடிச்சுட்டேன். கதையும் பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கும் இதில். மரணம் உள்ள நடக்கும். அது நல்லாயிருக்கும். நீங்கள் யாராவது புக்கு ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா அந்த புக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். புதுசாக இப்போ புக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த புக்கு இருக்கான்னு தெரியல புக் ஃபேரில், இல்லைனா ஆன்லைனில் அமேசான்லேயே இருக்கும், கிடைக்கும். ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நம்ம திரும்பி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.